வரும் அக்டோபர் 4ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையும் சனி பிரதோஷமும் வருகிறது. அன்று என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் காணலாம். நீங்கள் பெருமாள் பக்தர் என்றால் இந்த முக்கிய தகவலை அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் உங்களுக்கு பிடித்த விஷ்ணு பெருமாள் மந்திரத்தை பதிவிடுங்கள். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமையும் விசேஷமானது. இருப்பினும் 3வது சனிக்கிழமை மிகவும் விசேஷம் வாய்ந்ததாகும். இந்த நாளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வீட்டை சுத்தம் செய்து பெருமாள் படத்தை அலங்கரித்து மாவிளக்கு ஏற்றி துளசி புளி சாதம், எலுமிச்சை சாதம் போன்ற நைவேத்தியங்கள் படைத்து வழிபட வேண்டும். இதுவரை தளிகையிட்டு வழிபட முடியாதவர்கள் கூட இந்த 3வது சனிக்கிழமையில் வழிபாடு செய்யலாம். பிறகு அன்றைய தினத்தில் வரும் சனி பிரதோஷம் விரத பலனை 2 மடங்காக தரக்கூடியதாகும். 1000 சாதாரண பிரதோஷங்களுக்கு சமமானது ஒரு சனி மகா பிரதோஷம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் சனி பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். அதே சமயம் சனி பிரதோஷம் அன்று செய்யக்கூடாத விஷயங்கள் என சில உள்ளன. முதலாவதாக, அன்று சனி பகவானை வழிபடாமல் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, அன்று மாமிசம் சாப்பிடுவதையும் முடி நகம் போன்றவற்றை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த நாளில் சிவபெருமானின் அவதாரமான ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகவும் நன்மையை தரும். உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் இது போன்ற பல பதிவுகளை பதிவிட வழிவகுக்கும்.